ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 கப் கடலை மாவில் 1 கிலோ அளவுக்கு மைசூர் பாக் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு கடையில் வாங்காமல் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 நிமிஷத்தில் பாருங்கள், வீடியோவில் பார்க்குற மாதிரி டேஸ்டியான மைசூர் பாக் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செய்யலாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட சுலபமாக இதை செய்யலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஒரு சின்ன சின்ன டிப்ஸுகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஸ்டியான மைசூர் பாக் 1 கப் கடலை மாவில் 1 கிலோ அளவுக்கு நீங்களே வீட்டில் செய்யலாம். செஞ்சு வச்சு இதுபோல் சுத்தமான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போது உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பீஸ் கொடுங்க. ஒரு வாரம் வரைக்கும் கூட வெளியிலே வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைசூர் பாக் செய்கிறதுக்கு மைசூர் பாக்கு செட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை ரவுண்ட் ஷேப்பில், அதாவது கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. அதாவது சில்வர் பாத்திரம், இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட்டு கூட இதுக்கு மேலே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கேக் டின்னு தாங்க எடுத்திருக்கேன். என்கிட்ட இது தான் இருக்குது, கொஞ்சம் உயரமான ஷேப்பில். இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கேக் டின்னில் நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 கப் கடலை மாவில் தான் மைசூர் பாக் செய்ய போகிறோம். நான் மெஷரிங் கப்பில் 250 கிராம் கப்பில் பாருங்கள், இந்த அளவுக்கு தலை தட்டின அளவுக்கு கடலை மாவை அளந்து எடுத்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின கடலை மாவு தாங்க எடுத்திருக்கேன். அடுத்து 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் நெய் எடுத்துருக்கேங்க. அதாவது 125 ml கப்பில் நெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்றதுனால இதை லேசாக உருக்கி மட்டும் எடுத்துக்க போகிறேன். அதாவது லிக்விட் பதத்துக்கு லேசாக சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், உங்ககிட்ட லிக்விட் பதத்துக்கு இருந்தால் நீங்கள் சூடு பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. பாருங்கள், உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்க கடலை மாவோட இந்த நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை ரொம்ப கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. லேசாக நான் லிக்விட் பதத்துக்கு மாற்றுறதுக்காக நான் லேசாக சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் நெய் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே இனிப்பு செய்யும் போது உப்பு சேர்த்தோம்னா இனிப்பு எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணி ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் பால் காய்ச்சிற பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சம் கைப்பிடி நல்லா சுடாத பாத்திரமாக இருந்தால் எண்ணெய் எடுத்து ஊற்றும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ பாகுபதம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தை நான் எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம பாகுபதம் இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரையோட நான் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கடலை மாவு எடுத்த கப்பாலே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா நுரைச்சி வர வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் நான் எண்ணெயை இன்னொரு பக்கம் சூடு பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா நுரைச்சி வந்திருக்கு. ஒரு 6 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இது பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாகுபதம் எப்பவுமே செக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் விட்டு விட்டு வரும், பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனேவே நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு இதோடு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. கடலை மாவு சேர்க்கும் போது இது மாதிரி சேர்த்திங்கன்னா அங்கங்கே கெட்டிப்படாது. வெறும் மாவை சேர்க்கும் போது அங்கங்கே கெட்டிப்படும். நம்ம நெய்யோட கரைச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் கூட கெட்டிப்படாது. பாருங்கள், சேர்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் மிதமான தீயில் இதை நல்லா கலந்துக்கோங்க. இது லேசாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நான் நல்லா கலந்துருக்கேன். பாருங்கள், இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை நல்லா நான் மிதமான தீயிலே தாங்க வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கவே வைக்காதீங்க. பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷம் ஆன பிறகு இப்போ நம்ம சூடு பண்ணியிருக்க எண்ணெய் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அங்கங்கே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் பங்காக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. ஒரே டைமில் எண்ணெயை சேர்த்துட வேண்டாம்.
பாருங்கள், மறுபடியும் நான் கொஞ்சமாக இந்த எண்ணெய் கண்டிப்பாக நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறாதீங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா மைசூர் பாக் நல்ல ஒரு ஹார்டாக முறுமுறுன்னு வருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3/4 வாசி எண்ணெயை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நெய் காய்ச்சும் போது ஒரு மாதிரி நெய் திரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அடுப்பானல் நல்லா கம்மியாகவே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இதை கலந்துகிட்டே இருங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு உடனேவே அடுத்த டைம் மறுபடியும் எண்ணெயை சேர்க்க வேண்டாம். ஒரு 2 3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதன் பிறகு மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயை நான் ஒரு 5 6 முறை நான் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியும், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம கடலை மாவு எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நெய் தனியாக கடலை மாவு தனியாக லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா அந்த கடலை மாவு நல்லா பொரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும் சூடாக எண்ணெய் சேர்க்கும் போது. பாருங்கள், இப்போ ஒரு அளவுக்கு கடாயிலேருந்து கடலை மாவு எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நெய்லாம் ஒரு ஓரங்களில் பிரிஞ்சு வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். ஒரு 2 3 நிமிஷம் நல்லா கலந்துகிட்டே இருங்க. அதன் பிறகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், ஒரு பெரிய பெரிய ஓட்டை தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா எண்ணெயும் சேர்த்த உடனேவே நீங்கள் ட்ரேக்கு மாற்ற வேண்டாம். பாருங்கள், நல்லாவே பெரிய பெரிய ஓட்டெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் கூட நல்லா இது கெட்டியாக மாற ஆரம்பிக்கும். அடுப்பானலை கம்மியாகவே வச்சுக்கோங்க. முக்கியமான டிப்ஸ் அதுதான். பாருங்கள், நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே பெரிய பெரிய ஓட்டை தெரியுது பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இதில் 5 நிமிஷம் நல்லா பொறுமையாக கலந்துகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ட்ரேயில் 2 நிமிஷம் கூட தாமதம் பண்ணாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேவே ட்ரேக்கு மாற்றிடுங்க. இல்லைன்னா சட்டுன்னு இது கெட்டிப்பட்டுடும். பாருங்கள், கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே ட்ரேக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு இதை அழுத்தி விடக்கூடாது, டேப் பண்ணவும் கூடாது. லேசாக இந்த மாதிரி அந்த மீதி இருக்க மாவெல்லாம் லேசாக சமன்படுத்தி விடுங்க. அழுத்தி விடலாம் கூடாது. அழுத்துனீங்கன்னா மைசூர் பாக் ஹார்டாக ஆரம்பிச்சிருக்கும். பாருங்கள், லேசாக இந்த மாதிரி தடவி கொடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது லேசாக ஆறட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நான் கட் பண்ணி விட்டுறேன். நல்லா ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறீங்கன்னா சின்னதாக கட் பீசஸ் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணுறேன். பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் ஆற வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா, சுத்தமாக ஆற விட்டுட்டிங்கன்னா பீஸ் போட வராது. கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடுகளை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் நெய்யும் 1 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து நம்ம இன்றைக்கி இந்த மைசூர் பாக் செஞ்சுருக்கோம். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். பாருங்கள், இப்போ நான் பீசஸ் போட்டுட்டேன். ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் கூட இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை திருப்பினீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மைசூர் பாக் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ இது ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ திருப்பி விட்டு இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கீரல் போட்டது எல்லாமே சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைகளில் வாங்குறது போல் அந்த ஹார்டான மைசூர் பாக் மாதிரி உள்ளே நல்லா ப்ரௌனிஷாகவும் வெளியே நல்லா ஒரு எல்லோஷாகவும் இருக்கும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே எந்த அளவுக்கு நல்லா செட் ஆகியிருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நான் சொல்கிற டிப்ஸுகளோட. இதை ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் 2 வாரம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். ஒரு மீல் சாப்பிட்ட பிறகு டெய்லி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இது போல் மைசூர் பாக்கெலாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், ஒரு டேஸ்டியான மைசூர் பாக் 1 கப் கடலை மாவில் 1 கிலோ அளவுக்கு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.